ஒரு பவர்ல இருக்கக்கூடிய ஒரு கட்சியை விட்டுட்டு கூட்டணியை விட்டுட்டு ஏன் பவரை இழந்த திமுகல இணைஞ்சிருக்கீங்க? நம்ம கண்ணுக்கு முன்னாடி கூட்டணி கட்சியில இருக்கிறவங்க குதிரை பேரம் பண்றாங்க. அதை ஏத்துக்கொள்ள முடியல. சாட் ஜிபிடி கவர்மெண்ட்ங்கறீங்க. அப்ப சாட் ஜிபிடி நல்லா அவங்களுக்கு தான் இன்னைக்கு நிறைய பேர் வந்துருச்சு. ரீல்ஸ் கவர்மெண்ட், அந்த கவர்மெண்ட், சாட் ஜிபிடி கவர்மெண்ட். நம்ம அந்த பீப்புளோட மேண்டேட்டை அக்செப்ட் பண்ணிட்டு தூய சக்தி தானேன்னு விட்டாலும் தூய சக்தி இப்போ முழுக்க முழுக்க கலந்து தீய சக்தியை மாறிட்டு இருக்கு கண்ணு முன்னாடியா. ஒரு மாசத்துலயே நீங்க இப்படி இறங்கி அடிக்கணுமா? என்ன இது எப்படி ஏத்துக்க முடியும்? அதாவது டைம்ங்கிறது எதுக்குன்னு இருக்குல்ல. லான் ஆர்டர் ரொம்ப மோசமா இருக்கு திமுக அரசுலன்னு சொல்லி ஆட்சி அமைச்சு இன்னைக்கு நீங்க எங்க பாலியல் குற்றச்சாட்டு நடந்தாலும் சரி, இல்ல எங்க ஒரு கிரைம் ப்ராப்ளம் இருந்தாலும் அங்க இன்டைரக்டா ஏதோ ஒரு தாவேக்கா நிர்வாகி இருக்கிறாங்க. எனக்கு அது புரியல. எப்படி அவர் சரி பண்ணிடுவாரு? இல்ல எதிர்கட்சி தலைவரா சூப்பரா செயல்படுறாருங்க. ஏன்னு சொல்றேன்னா, சொல்ல போனா நிறைய டிவிக்கேல இருக்கக்கூடிய எம்எல்ஏஸ் வந்து டிஎம்கே எம்எல்ஏஸ் கிட்ட போன் பண்ணி, ஆனா எனக்கு வந்து அந்த ப்ரொசீடிங்ஸ் தெரியல, அசம்பிளி ப்ரொசீடிங்ஸ் தெரியல, அது எப்படி வருஷம் தான் பவர்ல இல்ல எடப்பாடி அரசுல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கொத்து கொத்தா எம்ஜிஆர் மாளிகை மொத்தமும் காலியாயி ஓட்டு திரு விஜய் அவர்களுக்கு விழுந்திருக்கு. ஆனா அவருடைய வாய்ஸ் பாத்தீங்கன்னா திரு ஆதவ் அர்ஜுனா. ஆதவ் மட்டும் கிடையாது, ஆதவ் மத்தவங்களும் அவங்க கட்சியிலேயே இன்னைக்கு கோஷ்டி பூசல் பயங்கரமா இருக்குங்க. யங்ஸ்டர்ஸ் எப்போ ஒரு பார்ட்டிக்கு வராங்களோ அப்பதாங்க கட்சி வளரும். நீங்க ஜென்சியை வந்து என்ன வேணா கிண்டல் பண்ணிக்கோங்க, ஆனா உண்மை அதுதான். உப்பு வந்து இருக்கிற வரைக்கும் அதனுடைய அருமை தெரியாதுன்னு சொல்லுவாங்க, இல்லாத போதுதான் அதனுடைய அருமை தெரியும். அந்த மாதிரி இன்னைக்கு வந்து இந்த சூழ்நிலை வந்து நல்லதுதான். அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்மோட ஒரு முக்கியமானவங்க இணைஞ்சிருக்காங்க. இப்போதான் அவங்க காங்கிரஸ்ல இருந்து திமுகவிலையும் இணைஞ்சிருக்காங்க. சிங்காநல்லூர் தொகுதியில, கோவை மாவட்டத்துல அந்த தொகுதியில காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிட்ட திருமதி ஸ்ரீநிதி மோகன் அவர்கள் இப்ப திமுகவில் இணைஞ்சிருக்காங்க. சென்னை வந்திருக்காங்க. வாங்க ஒரு நேர்காணல் வைப்போம் நம்ம உங்கள் சொக சேத்தலங்கவன் சேனல் சார்பா அப்படின்னா, உங்க வீட்டுக்கே வரோம்ப்பா அப்படின்னாங்க. மாடி தோட்டத்துக்கு மத்தியில ஒரு உரையாடல். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். தேர்தல் நேரத்துல பார்த்தவங்க சிங்காநல்லூர் வந்திருந்தோம். அப்ப காங்கிரஸ் வேட்பாளரா இருந்தீங்க, திமுக கூட்டணி. இப்ப நேரடியா திமுகவுக்கே வந்துட்டீங்க. ஏன் இந்த மாற்றம்? ஆமா, நேத்து வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துல வந்து இணையறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. இதுக்கு முன்னாடி சிங்காநல்லூர் தொகுதியில வந்து வேட்பாளரா இருக்கும் போது நீங்க வந்து என்னோட கேம்பெயின் எல்லாம் நல்லபடியா கவர் பண்ணி கொடுத்தீங்க. ரொம்ப பரபரப்பான சூழ்நிலைங்கிறதுனால ஒழுங்கா அப்போ பேச முடியல, தேங்க் பண்ண முடியல. அதுக்கு முதல்ல நன்றிகளை தெரிவிச்சுக்கணும். அதே மாதிரி உங்க சேனலுக்கு வந்து மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஏன்னா உங்க ஜேர்னி ஃபர்ஸ்ட்ல இருந்தே நான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அதுக்கு வாழ்த்துக்கள். இன்னைக்கு உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். திராவிட முன்னேற்ற கழகத்துல நம்ம நேத்து இணைஞ்சு இல்ல, இப்ப காங்கிரஸ்ல நீங்க ஒரு முக்கியமானவங்களா இருந்தீங்க, தேசிய அளவுல ஒரு முக்கிய பொறுப்புல இருந்தீங்க. அப்படி இருக்கிறப்ப இப்ப ரூலிங் பார்ட்டியோட அவங்க கூட்டணி வச்சிருக்காங்க. அமைச்சரவையிலுமே பங்கெடுத்திருக்காங்க, தாவேக அமைச்சரவையிலும் இருக்காங்க. ஒரு மாற்றமாக தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட இன்னும் சொல்ல போனா காங்கிரஸ் எதிர்பார்த்தது 67ல இருந்து நாங்க இல்ல, இப்ப நாங்க அமைச்சரவையில வந்திருக்கோம் அப்படிங்கிறப்ப ஒரு பவர்ல இருக்கக்கூடிய ஒரு கட்சியை விட்டுட்டு கூட்டணியை விட்டுட்டு ஏன் பவரை இழந்த திமுகல இணைஞ்சிருக்கீங்க? இல்ல, நீங்க சொன்ன மாதிரி 67ல இருந்து காங்கிரஸ்க்கு வந்து இங்க மினிஸ்ட்ரியில வந்து இடம் கிடைக்கல. அந்த விதத்துல வந்து காங்கிரஸ்க்கு வந்து அது ஒரு சந்தோஷமான விஷயம் தான். 2 மினிஸ்ட்ரி கொடுத்துருக்காங்க. அது வந்து கூட்டாட்சியில ஆட்சியில பங்கு வேணுங்கிறது தான் முழக்கமா இருந்தது. அதுவும் இந்த தேர்தலை குறிப்பிட்டு பார்க்கணும்னா இருந்தது. அதுக்கு தகுந்த மாதிரி பெரும்பான்மை வந்து திரு விஜய் அவர்களுக்கு கிடைக்காத சூழ்நிலையில பிற கட்சிகள், மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில பயணிச்ச கட்சிகளே போய் ஆதரவு கொடுக்குற சூழ்நிலை இருந்ததுனால கொடுத்த இதுக்கு தக்க இதா 2 மந்திரி பதவியும் கொடுத்துருக்காங்க. அதனால நிறைய தொண்டர்களுக்கு வந்து அது ஹாப்பி தான். பட் என்னைய பொறுத்த வரைக்கும் நான் கொஞ்சம் அதுல வேறுபடுறேன்னா அமைச்சரவை கிடைச்சது சந்தோஷம்தான். பட் அதுதான் நான் கேக்குறேன். ஒரு பவர்ல சூப்பரான வாய்ப்பெல்லாம் விட்டுட்டு நீங்க பாட்டுக்கும் பவரை இழந்த பார்ட்டியில சேர்ந்திருக்கீங்க. இல்ல, பவர் பதவிங்கிறது மட்டுமே அரசியல் இல்ல. இப்ப எல்லாரும் ஒரு காரணத்துக்காக அரசியல் வருவாங்க. சில பேர் பணம் சம்பாதிக்கிறதுக்கு வரலாம், சில பேர் ஒரு பேருக்கு வரலாம், புகழுக்கு வரலாம். அதனால அரசியல்ல எவ்வளவோ பேர் வந்து நிர்வாகிகளா இருக்காங்க. நம்ம தொண்டர்களை ஒரு கட்சியில விட்டாலும் இந்த ஃபங்க்ஷன் பண்ணக்கூடிய அந்த ஃபங்க்ஷனரிஸ், நிர்வாகிகள், பொறுப்புல இருக்கிறவங்க வந்து ஒரு காரணத்துக்காக இருக்கலாம்.
அப்படி இருக்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் அடிப்படையில அந்த கொள்கை எனக்கு ரொம்ப ஒரு முக்கியம் அப்படின்னு நினைச்சேன். அதனாலதான் வந்து இப்ப நீங்க 2021 காங்கிரஸ்ல நான் சேரும்போது காங்கிரஸ் மத்தியிலயும் ஆட்சியில இல்ல, மாநிலத்திலயும் ஆட்சி இல்ல. சோ பவருங்கிறது முக்கியம்னா மத்தியில மாநிலத்துல ஆட்சியில இருக்கிற கட்சியில அப்பவே சேர்ந்திருக்கலாம். அப்ப எல்லா மாநிலத்துல கூட இல்ல, தெலுங்கானா கர்நாடகால கூட நம்ம ஆட்சியில இல்ல. ஸோ அதனால சில பேருடைய தேவை வந்து பவர் பதவியா இருக்கலாம். எனக்கு வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஒரு தமிழ்நாட்டுல ஒரு பொண்ணா வந்து இன்றைய தேவை வந்து ஒரு இளைஞராகவும் இன்றைய தேவை வந்து திராவிட முன்னேற்ற கழகம்ன்றதை தான் நான் உறுதியா நினைக்கிறேன். எப்படி நினைக்கிறீங்க அது? இல்ல, திராவிடம் இல்லாமல் தமிழ்நாடு இல்லை. தமிழ்நாடுங்கிற நம்ம மாநிலத்துக்கு தமிழ்நாடுங்கிற பேரு கொடுத்து பல்வேறு உரிமைகளை பெற்று தந்தது வந்து நம்ம திராவிட அரசு தான். இல்ல அப்படி பார்த்தோம்னா 2021 நீங்க நேரடியா திமுகலயே இணைஞ்சிருக்கலாமே, ஏன் காங்கிரஸை தேர்வு செஞ்சீங்க அப்ப? இது ஒரு நல்ல கேள்வி. எங்க வீட்டுல வந்து எங்க மாமனார், அப்பா கிடையாது, மாமனார் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துல வந்து ரொம்ப ஒரு அபிமானியா இருந்தாரு. கலைஞரை ரொம்ப பிடிக்கும் எல்லாமே. அப்படி இருக்கிற சூழ்நிலையில அரசியல் பாதை நோக்கி போகணுங்கிறது என்னுடைய ஆசை. ஏன்னா எங்க வீட்டுல வந்து எங்க பாட்டி எல்லாம் மருத்துவரா இருந்தாங்க. அப்பவே வந்து முதல் மருத்துவர் அப்படிங்கிறப்போ ஒரு ரோட்லெஸ் டிராவல் தான் அவங்க. மருத்துவர் தானே? ஆமா, மகப்பேறு மருத்துவர். 70,000 டெலிவரி பார்த்து அந்த அதான் மாவட்டத்துல பார்த்தேன். உங்களுக்கு விழுந்த அந்த 50,000 ஓட்டு பக்கமா விழுந்ததுங்களா? அதுல பெரும்பாலும் ஆமா, நம்ம லேடிஸ் ஓட்டு நிறைய விழுந்தது. அதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா மருத்துவ ரீதியா இங்க வந்து நிறைய பெரும் பங்களிப்பு கொடுத்திருந்தாங்க பாட்டியெல்லாம். சோ அப்படி பார்க்கும்போது என்ன சொல்றது, ஒரு ரோட்லெஸ் டிராவல் எடுத்திருக்கிறாங்கல்ல. இப்போ ஒரு நீங்க பாத்தீங்கன்னா 50-60 வருஷத்துக்கு முன்னாடி பெண்களுக்கு வந்து கல்வியே மறுக்கப்பட்ட காலத்துல ஒரு பெண்மணி போய் ஒரு மருத்துவராகி இத்தனை டெலிவரி பார்த்திருக்காங்கன்றது ஒரு பெரிய புரட்சி. அப்ப யோசிச்சு பார்ப்பேன், அவங்களோட அப்பா வந்து எவ்வளவோ பேர் சொல்லியிருப்பாங்க உங்க பொண்ணை வந்து படிக்கிறதுக்கு அனுப்பாதீங்கன்னு. ஆனா அந்த ரோட் பிளாக் எல்லாம் தகர்த்துட்டு அவங்க போய் மருத்துவராயிருக்காங்க. அப்போ யாராவது போய் அந்த ஒரு கர்டன் வந்து இது பண்ணாதான் ஒரு ரோட்லெஸ் டிராவல்டுக்குள்ள பல பெண்கள் அதுக்கப்புறம் வந்து அவங்கள ஒரு இன்ஸ்பிரேஷனா பார்த்து பல பெண்கள் வந்து அவங்க எஜுகேஷன்ல வந்து அவங்க வந்தாங்க. அந்த மாதிரி நான் சொல்ற ஒரு 15 இயர்ஸ் பேக் நான் யோசிச்சது வந்து இப்ப இன்னைக்கு வந்து பெருமளவுல இளைஞர்களும் பெண்களும் அரசியல் தளத்துல அரசியல பேசுறாங்க. நீங்க ஒரு கல்யாண வீட்டுக்கு போனாலும் சரி எங்கனாலும் பெண்களும் இன்னைக்கு அதிக அளவுல அரசியல் பேசுறாங்க. அப்படி இருக்கிற சிச்சுவேஷன்ல எனக்கு வந்து அந்த ரோட்லெஸ் டிராவல்டு எடுத்துக்கணும். அது எனக்கு திருமணம் ஆனதுக்கு அப்புறம் நம்ம அரசியலுக்கு வேணும். ஏன்னா எங்க வீட்டுல யாருமே அரசியல் இல்லை. நான் இன்னாரோடைய ஒய்ஃபும் கிடையாது, இன்னாரோடைய பொண்ணும் கிடையாது. அரசியல் ரீதியா சொல்ல வரேன். அப்ப நம்மளுக்கு நம்ம ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் விமென்க்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. எனக்கு வந்து வெளிநாட்டுல படிக்கிறதுக்கும் வெளிநாட்டுல வேலை பார்க்கறதுக்கும் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. இன்னைக்கு லுக்கிங் பேக் திராவிட மாடல் அரசுக்கு, இடஒதுக்கீடுக்கு எல்லாத்துக்கும் நான் நன்றி தெரிவிக்கணும். ஏன்னா நம்ம வந்து வெளிநாட்டுல போய் படிக்க செய்ய நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது அங்கே அப்சர்வ் பண்ணும்போது விமன் இன் பாலிடிக்ஸ் வந்து ரொம்ப என்டையர்லி டிஃப்ரெண்டா இருந்துச்சு. அது வந்து ஒரு சராசரியான விஷயமா இருந்துச்சு. இப்ப நான் இருந்த அந்த ஸ்டாட்ஃபோர்டுங்கிற தொகுதியில எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூகேலயும் இருந்தேன், யுஎஸ்லயும் இருந்தேன். யூகேல நாங்க இருந்த அந்த ஸ்டாட்ஃபோர்டுங்கிற தொகுதியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு தமிழ் பொண்ணு தான் எம்பியா இருக்காங்க. சோ அப்படி இருக்கும்போது அங்க வந்து பாலிடிக்ஸ் இஸ் வெரி வெரி நார்மல். எல்லாரும் ஒரு மெட்ரோல பங்கெடுக்கிறது ரொம்ப நார்மல். அண்ட் அரசியலுங்கிறது வந்து இப்ப ஒரு பெரிய இனோவா காரு கொடி கட்டிக்கணும், அந்த ஒரு பந்தா ஆரவாரம் இல்லாம எல்லாரும் சாதாரணமா இட் வாஸ் அ நார்மல் திங் இன் பாலிடிக்ஸ். எல்லாரும் நம்மள மாதிரி இருக்கிறவங்க தான். அது தவிர அவங்க வந்து பாலிடிக்ஸ்ல ஈடுபட்டாங்க. ஸோ விமன் இன் பாலிடிக்ஸ் அதிகமா பார்க்க போகும்போது நான் வந்து நம்ம தமிழ்நாட்டுல இப்படி இருந்தா நல்லா இருக்கும், கோவை மாவட்டத்துல இப்படி இருந்தா. ஏன்னா இப்ப நான் இருக்கக்கூடிய சிங்காநல்லூர் தொகுதியில அறிமுகம் செஞ்ச முதல் பெண் வேட்பாளரே நான் தான். எல்லாம் நல்லா இருந்தா முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினரா இருக்கலாம். தட்ஸ் a different story. பட் இந்த மாதிரி விமன் வந்து பாலிடிக்ஸ்ல அதிக அளவுல இருக்கணும்ங்கிறது ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்துச்சு. அப்புறம் பாட்டி அவங்களுடைய அந்த இன்ஸ்பிரேஷன் அப்பயே நீங்க டிஎம்கே செலக்ட் பண்ணிருக்கலாமே, ஏன் காங்கிரஸ் போனீங்க? இல்ல, அதுக்குதான் நான் அதுக்கு என்ன சொல்ல வந்தேன்னா, அன்னைக்கு சூழ்நிலை எப்படி இருந்துச்சுன்னா, சொல்ல போனா 2021 நான் எப்பயுமே வந்து கலைஞர் சார்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் சார்ந்து நம்மளாம் ஒரு பயனாளிங்கிறதுனால அதை சார்ந்து நிறைய பேசிட்டு இருந்தேன். அப்போ வந்து காங்கிரஸ் கூட்டணியில இருந்துச்சு திமுக கூட. அப்போ ஒரு வாய்ப்பு வந்து காங்கிரஸ் மூலமா எனக்கு வருது. ஒருத்தவங்க ஃபோன் பண்ணாங்க. அவங்க ஒரு நல்ல போஸ்டிங்ல இருக்காங்க. அவங்க வந்து கூட்டணியில தான் இருக்கும், உங்களுக்கு விருப்பம் இருந்தா இங்க டிராவல் பண்ணுங்க அப்படின்னாங்க. அப்புறம் எங்க மாமனார் தான் அப்போ இருந்தாங்க. அவங்க டிஎம்கே பற்றாளன் தான் இருந்தாலும் சரி ஓகே கூட்டணியில இருக்கோம், அவங்க கூப்பிடுறாங்க, நீங்க வேணா நீ அதை டிராவல் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி, அது வந்து அந்த சூழ்நிலையில அந்த முடிவு எடுத்தாலும் நம்ம கொடுத்த பொறுப்பை நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எடுத்துன்னு நியமன பதவி கொடுத்தாங்க. ஆனால் எலெக்ஷன் ரீதியாக ஃபேஸ் பண்ணி மாநில செயலாளராகி அப்புறம் 4-5 ஸ்டேட்டில் எலெக்ஷனில் ஒர்க் பண்ணேன்.
அப்புறம் தேசிய செயலாளரா கட்சி பொறுப்பு கொடுத்துச்சு. அதுக்கு எல்லாமே நான் இன்னைக்கும் ஒரு நன்றி கடனோட இருக்கேன். அப்புறம் தேர்தலில் அறிவிச்சது வந்து ஆச்சரியம், அதிசயம். ஆனா ரொம்ப லக்கின்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைக்கல, நம்மளுக்கு கிடைச்சது. பட் எதிர்பாராத விதமா இந்த ஒரு அலையில வந்து வெற்றி வாய்ப்பு. இல்ல இப்ப நீங்களே சொல்றீங்க, காங்கிரஸ் எங்களுக்கு இவ்வளவு பண்ணியிருக்காங்க, நல்லது பண்ணியிருக்காங்க, நான் நன்றி கடன் பட்டிருக்கணும் அப்படின்லாம் அவங்க சொல்லியிருக்கீங்க, நீங்களே சொல்றீங்க. அப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்த ஒரு காங்கிரஸ் கட்சியை விட்டுட்டு திமுகல நீங்க இணைஞ்சிருக்கிறதுங்கிறது காங்கிரஸ்க்கு நீங்க செஞ்ச துரோகம்னு பார்க்கலாமா? அவங்க மொழியிலேயே கேட்கிறேன். இல்ல, துரோகங்கிறத எதை பாக்குறோங்கிறது தான் இருக்கு. இப்ப நான் என்னைய பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி வேட்பாளரா அறிவிச்சது வந்து அதற்கான காரணம் என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். எங்க மாவட்டத்துல வந்து ரொம்ப கோஷ்டி பூசல் இருந்தது. திரு ராகுல் காந்தி அவர்கள் இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும், பெண்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும், நம்ம இளைஞர் அணியில இருந்ததுனால இந்த டைம் கண்டிப்பா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஒரு தலையீட்டுல அவரு நம்மளுக்கு வந்து சீட் வந்தது. அதுக்கு நம்ம கடமைப்பட்டிருக்கோம். என்னைக்குமே நம்ம இருந்த இடத்த தப்பா பேசக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய பாலிசி. பட் துரோகம்ங்கிறது ஒரு பெரிய வார்த்தை. ஏன்னா இப்ப நான் எனக்கு வெற்றி வாய்ப்பு வந்து நான் அதை ரிசைன் பண்ணிட்டு மக்களுடைய மேண்டேட்டை மதிக்காம நான் போயிருக்கிறேன்னா அது வேற விஷயம். ஏன்னா அந்த இடத்துல தான் எனக்கு பிரச்சனையே வருது. இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா நேத்து முந்தானேத்து 60,000 ஓட்டு வாங்கி 5வது முறை எம்எல்ஏவா இருக்கிறாங்க. அவங்க போய் அதிமுக இருந்து ரிசைன் பண்ணிட்டு தாவேக்கால சேர்றாங்க. இதை வந்து பல்வேறு மாநிலத்துல குதிரை பேரத்துக்கு அகேன்ஸ்டா இருக்கக்கூடிய கட்சி வந்து காங்கிரஸ் கட்சி. பாஜக நிறைய இடத்துல அது நம்மளுக்கு காங்கிரஸ்க்கு பண்ணி இருக்குங்கிறது தான் நம்மளுடைய பிரச்சனையே. அப்படி இருக்கும்போது நம்ம கண்ணுக்கு முன்னாடி கூட்டணி கட்சியில இருக்கிறவங்க குதிரை பேரம் பண்றாங்க. அதை ஏற்றுக்கொள்ள முடியல. இப்போ கம்யூனிஸ்ட் கூட அதுக்கு வந்து ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. நம்மளுமே காங்கிரஸுமே வந்து இது கொடுக்க போகும்போது நம்ம கண்டிஷனல் அலையன்ஸ் தான் சொல்லி கொடுத்துருக்கோம். பேஸ்ட் ஆன் அ கண்டிஷன். அது என்ன கண்டிஷனுங்கிறது லிஸ்ட் அவுட் பண்ணி மற்ற மதவாத சக்திகள் உள்ள வரக்கூடாது, ஜனாதிபதி ஆட்சி வரக்கூடாதுங்கிறதுனால நாங்கள் வந்து ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்றாங்க. அப்போ அந்த குதிரை பேரத்துக்கு அகெயின்ஸ்டா 1-2 எம்பிஸ் வந்து குரல் கொடுத்தாங்க. அதுக்கு வந்து அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வர மாட்டேங்குது. ஏன்னா அவங்களுக்கு எம்பிங்கிற ஒரு இம்யூனிட்டி இருக்கு. நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு நிர்வாகியா நம்ம பேச போகும்போது அது சில சங்கடங்களை வந்து உருவாக்குச்சு. அண்ட் நம்மளுடைய ஒரு ஈத்தாஸ்ன்னு ஒண்ணு இருக்குல்ல, நம்ம ஏன் அரசியலுக்காக இருக்கோம் அது நான் சொன்னேன். ஃபர்ஸ்டா இனிஷியலா பேர் புகழ் அந்த மாதிரி பல்வேறு பேர் பல்வேறு காரணத்துக்காக அரசியல் இருக்காங்க. அப்ப நம்ம ஒரு கொள்கை சார்ந்த ஒரு கட்சியில வந்து நம்ம மத சார்பின்மை அந்த மாதிரி பல்வேறு கருத்துக்களுக்காக தான் நம்ம ஒரு கட்சியில இருக்கோம். இல்லைன்னா ஆள்ற கட்சிக்கு போயிருப்போம். அப்படி நம்ம டிராவல் பண்ண போகும்போது இதெல்லாம் ஒரு மனசுக்கு ஒரு நெருடலா வருது. என்னதான் தோல்வி உற்று இருந்தாலும் கூட்டணி மாறியாச்சு, சரி கட்சியை மதிச்சு நம்ம பயணிப்போம், கொஞ்சம் ஒதுங்கி இருக்கலாம், நம்ம வந்து எதுவும் பேசாதுன்னா. ஆனா இப்ப தமிழ்நாட்டுக்கு எதிரா, மக்களுக்கு எதிரா, அல்டிமேட்டா அரசியல்ல நீங்க இருக்கிறது மக்களுக்காக தான். மக்களுக்கு எதிராக தானே எல்லா விஷயமும் நடக்குது. இப்ப நீங்க இவ்வளவு இடைத்தேர்தல்கள் வரப்போகுதுன்னா அது மக்களோட வரி பணத்துல தான் நடக்குது. அது மக்களை ஏமாத்திட்டு. அதே போல நீங்க தூய சக்திங்கிற இமேஜ்ல தான் இன்னைக்கு ஆட்சி அமைச்சாங்க. அப்படிதான் மக்கள் எல்லாம் ஓட்டு போட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம அந்த பீப்புளோட மேண்டேட்டை அக்செப்ட் பண்ணிட்டு தூய சக்தி தானேன்னு விட்டாலும் தூய சக்தி இப்போ முழுக்க கலந்து தீய சக்தியை மாறிட்டு இருக்கு கண்ணு முன்னாடி. அப்ப ஒரு இடத்துல வந்து நீங்க அரசியல்வாதியா செயல்படணுமா இல்ல மக்களுக்காக நீங்க ஒரு மக்களோட குரலா இருக்கணுமா அப்படின்றப்போ நம்ம ரிசைன் கூட பண்ணிக்கலாம், மக்களோட குரலா இருந்துட்டு போயிடலாம். ஏன்னா நான் வந்து அந்த தொகுதியில நின்றுருக்கேன். அப்ப மக்களுடைய மனசுல அந்த பிரதிபலிப்பு தெரியுது. எல்லாருமே சராசரியா நான் அந்த தொகுதிக்குள்ள இருக்கும்போது வீட்டுல ஒருத்தவங்களும் என்ன சொல்றாங்கன்னா ஒரு பியூர் பாலிடிக்ஸா இருக்கும், தூய சக்தியா இருக்கும், இளைஞரா இருப்பாங்கன்னு சொல்லிதாங்க நாங்க ஓட்டு போட்டோம். ஆனா தமிழக வெற்றி கழகத்துக்கு அப்படி நினைச்சு நாங்க போட்டோம். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அது முழுசா மாறிடுச்சு. நாங்க எதிர்பார்த்தது ஒண்ணு, இன்னைக்கு அவங்க பண்றது ஒண்ணு அப்படின்றாங்க. இல்ல 1 மாசம் தானே ஆகியிருக்கு அவரு சிஎம் திரு ஜோசப் விஜய் அவர் பொறுப்பேற்று. அவர் அரசியலுக்கு வந்து 2 ஆண்டுகள் வருது. முதல் இதே ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை மக்கள் கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப அவருக்கான ஒரு டைம் கொடுக்கணும்ல. 1 மாசத்துலயே நீங்க இப்படி இறங்கி அடிக்கணுமா? என்ன இது எப்படி ஏத்துக்க முடியும்? அதாவது டைம்ங்கிறது எதுக்குன்னு இருக்குல்ல. இப்ப வந்து முன்னாள் முதலமைச்சர் வந்து கோவிட் காலத்துலதான் ஆட்சி அமைக்கிறாரு. எவ்வளவோ நெருக்கடி அவருக்கு இல்லாத, நம்மளுக்கு அந்த சமயத்துல இல்லாத கடன் சுமையா இல்ல. இப்ப தேர்தல் அறிக்கைன்னு ஒண்ணு கொடுத்தா அதுல நிறைவேற்றணும். இப்ப இவங்க தேர்தல் அறிக்கை கொடுத்ததே வந்து பாத்தீங்கன்னா நேத்து நான் படிக்கும்போது சாட் ஜிபிடில இருந்து இந்த குழந்தைங்க இப்ப சாட் ஜிபிடில இருந்து ஹோம்ஒர்க் எழுதுற மாதிரி சாட் ஜிபிடில இருந்து எல்லா மேனிஃபெஸ்டோவும் கொடுத்துருக்காங்க. அப்ப அவங்களுக்கு வந்து ஒரு அடிப்படையா தமிழ்நாடு பத்தி கவர்மெண்ட்டுங்கிறீங்க. அப்ப சாட் ஜிபிடி நல்லா அவங்களுக்கு தான் இன்னைக்கு நிறைய பேர் வந்துருச்சு. ரீல்ஸ் கவர்மெண்ட், அந்த கவர்மெண்ட், சாட் ஜிபிடி கவர்மெண்ட் தான். சாட் ஜிபிடில ஹோம்ஒர்க் அசைன்மெண்ட் எப்படி நம்மளாம் பசங்கள்லாம் பண்றாங்களோ அந்த மாதிரி எடுத்து போட்டு ஒரு 4 மேனிஃபெஸ்டோவை நம்மளுடைய பொருளாதாரத்தை பத்தி எந்த
புரிதலும் இல்லாம ஒரு இது கொடுத்துட்டாங்க. அவங்களே ஃபர்ஸ்ட் ஆட்சி அமைக்கணும்னு அவங்க நினைக்கல. அவங்க ஆட்சி அமைப்பாங்கன்ற எதிர்பார்ப்பு அவங்க கிட்ட இல்ல. ஏன்னா நிறைய தாவேக்க நிர்வாகிகிட்ட பேசினா ஏதோ என்னங்க ஒரு 30 சீட் வரும் அப்படின்னு தான் நினைச்சோம். ஏன்னா இது எதுல இருந்து நான் உறுதியா சொல்றேன்னா, முதலமைச்சர் விஜயே 2 தொகுதியில நிக்கிறாரு. இஃப் ஹி வாஸ் சோ கான்ஃபிடென்ட் ஒரு தொகுதியில் நிப்பாருல. முன்னாள் முதலமைச்சர் வந்து நம்மளுக்கு ஒரு தொகுதி தான். அப்ப நீங்க அவ்வளோ ஷியோரா இருந்தீங்கன்னா ஒரு தொகுதியில் நின்றுப்பீங்க. நீங்க 2 தொகுதியில் நின்னீங்க. அப்ப நீங்களே வந்து எம்எல்ஏ ஆவாமான்னு கூட தெரியாத சந்தேகத்துல தான் நீங்க நின்றுருக்கீங்க. உங்களுக்கான சர்வேகள் எல்லாமே வந்து 30 சீட்டுன்றத அவங்க மேக்சிமம் எதிர்பார்ப்பாங்க. அப்ப இது எப்படின்னா அவங்களே அவங்க ஜெயிப்பாங்கன்னு எதிர்பார்க்கல. அதனாலதான் வந்து இப்ப இவ்வளோ குளறுபடிகள் வர்றதுக்கு காரணம் வந்து அவங்க அதுக்கு ப்ரிப்பேர்டா இல்ல. கவர்னன்ஸ் ப்ரிப்பேர்டா இல்ல. ஏதோ 20-30 சீட் வருவோம் அப்படின்னு தான் நினைச்சாங்க. பட் இந்த ஒரு அலையில வேற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய நரேட்டிவ்ஸ் வந்து நல்ல மக்களிடையும் அது உண்மையான நரேட்டிவா பொய்யான நரேட்டிவா ஃபேக்கான்னு நமக்கு தெரியாது. பட் அது ரீச் ஆகி 108 சீட்டு வந்துட்டாங்க. ஆனா வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அந்த கவர்னன்ஸ்க்கு ப்ரிப்பேர்டா இல்ல. ஏன்னா அவங்க கிட்ட கட்சி கட்டமைப்பும் கிடையாது, கவர்னன்ஸும் எப்படி பண்றதுன்னு தெரியாது. இப்ப தப்போ ரைட்டோ எல்லா கட்சியும் நான் சொல்றேன், நீங்க வந்து ஒரு அடிப்படையில இருந்து இருப்பாங்க. நீங்க எவ்வளவோ பொலிட்டிக்கல் இன்டர்வியூஸ் எடுத்திருக்கீங்க. நீங்க யார் எடுத்தாலும் ஒரு மினிமம் ஒரு கட்சியில வந்து அட்லீஸ்ட் ஒரு 5 to 10 years பிரயாணம் செஞ்சாதான் அதுல அடிப்படையில இருந்து வருவாங்க. அவங்களோட ஏரியால என்ன பிரச்சனை, என் ஏரியாக்கு என்ன பிரச்சனை, இந்த டிச்சு பிரச்சனை, சமுதாய கூடம் இல்ல, அடிப்படை பிரச்சனையில இருந்து படிப்படியா தானே அரசியல்ல வருவாங்க. எடுத்த உடனே எம்எல்ஏ ஆகிறது யாரும் ஆயிருக்க மாட்டாங்க. எடுத்தோன்னா மந்திரி ஆனது ஓட்டு போட்டது மக்கள் தானே. மக்கள் அந்த வாய்ப்பை கொடுத்திருக்காங்க. மக்கள் வந்து எதுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தாங்கன்னா விஜய் அப்படின்ற ஒற்றை முகத்துக்காக மக்கள் வந்து வாய்ப்பு அளிச்சிட்டாங்க. அதுவுமே பெரும்பாலும் அவரு எனக்கு இவர் தான் முதலமைச்சர் ஆகணும்னு சொன்னவங்களை விட அவங்க போட்டுட்டாங்க. அந்த ஈவெண்ட்ல அவர் ஆயிடுறாரு. அதை நம்ம தப்பு சொல்லல. அந்த மக்களுடைய தீர்ப்பை ஏத்துக்கிட்டு தான் எல்லாருமே அமைதியா இருக்காங்க. எல்லாரும் அவங்கள ஆட்சி பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறதும் அதுதான். பட் நான் சொல்ல வர்றது என்னன்னா, ஓகே இது டெமோக்ரஸிக்கு அகெயின்ஸ்டா இருக்குல்ல. இப்ப யாரு உங்க தொகுதியில எம்எல்ஏனே நீங்க தெரியாம எம்எல்ஏ ஆக்கிட்டீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கரண்ட் பிரச்சனை வருது, என்ன பிரச்சனை வந்தாலும் அப்பதான் அந்த ரியாலிட்டி வந்து நம்மளுக்கு ஹிட் ஆகுது. இப்போ உங்க ஏரியால கரண்ட் பிரச்சனைனா சிஎம் வந்து பார்க்க மாட்டாருங்கிறது இப்பதான் நம்மளுக்கு மக்களுக்கு வந்து ரியாலிட்டி வந்து ஹிட் ஆகுது. ஏன்னா இப்ப நிறைய வெளிநாட்டுல இருந்து வந்து ஓட்டு போடுறாங்க, ஓட்டு போட்டு போயிடுறாங்க. ஆனா இங்க நம்ம தானே டெய்லி அவங்க கூட ஃபேஸ் பண்ணணும். புரியுது. அப்ப இந்த 30 நாள்ல என்ன முக்கியமான பிரச்சனைன்னு நீங்க பாத்துட்டீங்க தமிழ்நாட்டுல? இல்ல 30 நாள் நீங்க சொன்னது ரொம்ப கால அவகாசம் கம்மியா இருக்கு, அதுக்குள்ள நீங்க வந்து அவங்களை நிர்ணயம் பண்ண முடியாதுன்னு சொல்ற கருத்தை நான் ஏத்துக்கிறேன். பட் வந்து எதுக்கு அந்த 6 months ஹனிமூன் பீரியடுன்றதை நம்ம கொடுக்குறோம் இருக்குல்ல. 6 months ஹனிமூன் பீரியட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க தாராளமா அவங்களுடைய மேனிஃபெஸ்டோல தேர்தல் அறிக்கையில இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ்க்கு இம்ப்ளிமெண்டேஷன் நமக்கு டைம் கொடுக்கலாம். அவர் எடுத்தோன்னா 2500 ரூபாய் கொடுப்பாருன்னு சொல்லி நிறைய பெண்கள் ஓட்டு போட்டாங்க. சரி, நம்ம வந்து இப்ப 1000 ரூபாய்க்கு பதிலா 2000 ரூபாய் தான் சொல்லி இருந்தது மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில. ஓகே, எடுத்தோன்னா 2500ங்கிறது ஒரு பூஸ்ட்ன்னு நினைச்சு போட்டாங்க. 6 சிலிண்டர்னு சொல்லி போட்டாங்க. அப்ப அந்த மாதிரி காரணத்துக்கு இது உடனே ஃபர்ஸ்ட் கையெழுத்திலேயே போட்டுருவாங்க போல இருக்கு. ஏன்னா முன்னாள் முதலமைச்சர் ஃபர்ஸ்ட் கையெழுத்திலேயே நிறைய முக்கியமான இதை அது ஃபர்ஸ்ட் கையெழுத்தா போட்டாரு. அப்ப இவங்க வந்து திரும்ப ஃபர்ஸ்ட் கையெழுத்தே வந்து அது ஒன்றும் அப்படி ஒரு தாக்கமா எதுவுமே கிடையாதுன்னா இதெல்லாம் ஃபர்ஸ்டா பண்ணுவாங்கன்னு நினைச்சாங்க, அது பண்ணல. அந்த 6 months ஹனிமூன் பீரியட் அவங்க தேர்தல் அறிக்கையில கொடுத்ததை நிறைவேற்றுக்கு நம்ம ஒத்துக்கலாம். பட் இதெல்லாம் டெய்லி ப்ராப்ளம் இல்ல. லா அண்ட் ஆர்டர், கிரைம். இப்ப எங்க மாவட்டத்துல பாத்தீங்கன்னா 2 பாலியல் குற்றச்சாட்டு, அதுவும் 3 வயசு குழந்தைக்கெல்லாம் குற்றச்சாட்டு. இது ஒரு பெரிய நரேட்டிவா அவங்க சொன்னாங்களே. அவங்க வந்து லா அண்ட் ஆர்டர் வந்து செட் ஸ்டேக், லா அண்ட் ஆர்டர் ரொம்ப மோசமா இருக்கு திமுக அரசுலன்னு சொல்லி ஆட்சி அமைச்சு இன்னைக்கு நீங்க எங்க பாலியல் குற்றச்சாட்டு நடந்தாலும் சரி, இல்ல எங்க ஒரு கிரைம் ப்ராப்ளம் இருந்தாலும் அங்க இன்டைரக்டா ஏதோ ஒரு தாவேக்கா நிர்வாகி இருக்கிறாங்க. ஏன்னா இவங்க எல்லாமே பொலிட்டிசைஸ் ஆல, அரசியல் ஆக்கப்படல. அப்ப அவங்க வந்து திடீர்னு அவங்க என்ன அந்த பவர், அதிகமான பவர் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன அந்த மெச்சூரிட்டி இல்லாதவங்களுக்கு திடீர்னு ஒரு பவர் வரும்போது அது வந்து அவங்க தப்பா தானே துஷ்பிரயோகம் கண்டிப்பா பண்றாங்க. சரி, இப்ப இந்த 30 நாள் ஆட்சியில சட்டம் ஒழுங்கு சிக்கல் இருக்கு, பாலியல் வன்கொடுமைகள் அதிகரிச்சிருக்கு, இதெல்லாம் நீங்க சொல்றீங்க. இதை எப்படி எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் தடுத்துருவாரு? அவங்க 5 ஆண்டுகளாக அவங்களுடைய ஆட்சியிலுமே எத்தனை கிரைம் நடந்திருக்கு. இப்ப புதுசா வந்து இப்ப போர்க்கொடிலாம் அவர் எழுப்புறாரு.
எனக்கு அது புரியல. எப்படி அவர் சரி பண்ணிடுவாரு? இல்ல எதிர்க்கட்சி தலைவரா சூப்பரா செயல்படுறாருங்க. ஏன்னு சொல்றேன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஆட்சியில இருக்கும்போது எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் எத்தனை டைம் பிரஸ் சந்திச்சிருப்பாரு. இப்ப நீங்க வந்து எல்லாரும் திமுக பத்தி பேசுறோம், யாருமே அதிமுகவை பத்தி பேச மாட்டேங்கிறோம். ஒரு பொதுமக்களா கேட்கிறேன், அரசியல்வாதியா இல்லாம ஒரு பொதுமக்களா சொல்றேன். ஒரு ஜனநாயகத்துல ஆளுங்கட்சி எவ்வளவு முக்கியமோ அதை விட ஒரு பங்கு முக்கியமானது எதிர்க்கட்சி. இப்ப எனக்கே வந்து சங்கடம் என்னன்னா, காங்கிரஸ் கூட்டணி கட்சியில இருக்கிறதுனால நம்ம வந்து நிறைய விஷயங்கள்ல மியூட்டா இருக்க வேண்டியதா இருக்கு. விஜயோடைய கவர்னன்ஸ்ல ஏதாவது ஒரு பிழை, குதிரை பேரமா இருக்கலாம், இல்ல எந்த ஒரு பிழையா இருந்தாலுமே பாலியல் குற்றச்சாட்டுல நம்மளால பேச முடிய மாட்டேங்குது. கூட்டணி கட்சிங்கிறதுனால நம்ம மியூட்ல இருக்கிறோம். ஏன்னா அவங்க மூலமா ஏதாவது ஒரு ஆதாயங்கள் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அப்போ நம்ம வந்து அப்ப அதுக்கெல்லாம் மாற்றம் தானே நீங்க வர்றீங்க, அதுக்கான மாற்றம் தானே சொல்லி நீங்க வந்து கூட்டணி கட்சியா இருந்தாலும் பரவாயில்ல. இப்ப சிபிஐ சிபிஎம் வந்து நிறைய விஷயத்துல மாறுபடுறாங்க. எப்ப வேணா அதுக்கான வித்ட்ராவலும் நடக்கலாம் இல்லையா, அவங்களுக்கு அகேன்ஸ்டா போனா அது நடக்கலாம். பட் இங்க வந்து நம்ம வந்து அமைச்சரவையில இடம் பெற்றுட்டோம். இப்ப திருமா அவர்கள் கூட நாங்க வந்து அமைச்சரவையில இடம் பெற்றாலும் எங்களுக்கு ஒத்த கருத்துக்கள் இல்லை என்றால் அமைச்சரவைன்றது எங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா இங்க வந்து நம்ம கண்ணுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் நம்ம எதிர்பார்க்கிற அளவுக்கு கவர்னன்ஸ்ல இல்லைன்னா கூட நம்ம வந்து மியூட்டா இருக்கிற வேண்டிய சூழ்நிலை இருக்கு. அப்போ உள்ள இருக்கிற எங்களை மாதிரி ஆட்களுக்கு பேசணும், ஏன்னா மக்கள் மாநிலம் முக்கியம். அப்ப அந்த இடத்துல கூட்டணிங்கிறதுனால நம்ம வாய் பேசாம இருக்க முடியாது. நம்ம ஏதாவது சொல்றோம், வம்புல மாட்டிக்கிறோம். சோ அந்த சூழ்நிலையில இந்த 30 நாள் அப்படிதான் இருக்கு. மீதி விஷயங்களுக்கு அவங்களுக்கு நம்ம டைம் கொடுக்கலாம். அதாவது ஒரு எதிர்க்கட்சியா முன்ன திரு எடப்பாடி அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் அவர் வந்து சரிவர பண்ணலன்னு தான் நான் சொல்லணும். அதுக்கான அவர் சூழ்நிலை அமையலையா, இல்ல அவருக்கு என்ன கட்டாயம் வந்து மேலிடத்துல இருந்து அவருக்கு என்ன பிரஷர், அவருடைய கூட்டணி கட்சிகள் என்ன பிரஷர் கொடுத்தாங்கன்னு தெரியல. ஒரு ஜனநாயகத்துல ஆளுங்கட்சியை விட முக்கியம் எதிர்க்கட்சி. நீங்க இன்னைக்கு வெஸ்டர்ன் பாலிடிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஐ திங்க் தி அப்போசிஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போசிஷன் நல்ல குரலா இருந்தா தான் அதுக்கான இந்த மாதிரி ஃபேக் நரேட்டிவ் எல்லாம் வராம இருந்திருக்கும். இப்ப நீங்க சொன்னீங்க திராவிட முன்னேற்ற கழகம் வந்து தப்பே பண்ணலையா அப்படின்னா, அந்த தவறுகளை சுட்டி காட்ட அங்கங்கே இந்த அதிமுக அரசு செக் அண்ட் பேலன்ஸ் வச்சிருந்தாங்கன்னா பிரச்சனை கிடையாது சில விஷயங்கள்ல. அப்போ எல்லாமே 100% நம்ம ஒரு கவர்னன்ஸ் கொடுக்க முடியாது. அதை கண்டிப்பா கோர்ஸ் கரெக்ட். இன்னைக்கு வந்து விஜய் அவர்கள் பண்ணக்கூடிய பல்வேறு குளறுபடிகளை ஒரு டீச்சர் மாதிரி கோர்ஸ் கரெக்ட் பண்றது டிஎம்கே தான். அதை பண்ணாம இருந்தா அவங்க எக்ஸ்போஸ் ஆவாங்க. ஆனா நமக்கு அப்படி இல்லைல்ல, நம்மளுக்கு மாநிலம் தான் முக்கியம்னா அங்கங்கே நம்ம ஒரு ஸ்டாலின் அவர்கள் அங்கங்கே ஒரு செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் வச்சிடறாரு. அவங்க போய் ஒரு ஜோசியர் அப்பாயிண்ட் பண்ணலான்றாங்க ஓஎஸ்டியா. உடனே நம்ம என்ன சொல்றோம், இது நம்ம மாநிலத்துக்கு ஏத்தது கிடையாதுன்னு அவர் உடனே ரீவோக் பண்றாரு. சோ அப்படி வந்து நம்மனால வந்து சரி அவங்க தப்பு பண்ணட்டும்னு நம்ம விட மாட்டேங்கிறோம். அங்கங்கே கோர்ஸ் கரெக்ட் பண்ணி அவங்கள ஒரு டீச்சர் மாதிரி நல்வழிப்படுத்துறாங்க. சொல்ல போனா நிறைய டிவிக்கேல இருக்கக்கூடிய எம்எல்ஏஸ் வந்து டிஎம்கே எம்எல்ஏஸ் கிட்ட போன் பண்ணி, ஆனா எனக்கு வந்து அந்த ப்ரொசீடிங்ஸ் தெரியல, அசம்பிளி ப்ரொசீடிங்ஸ் தெரியல, அது எப்படி பண்ணணும்னு டிஎம்கே எம்எல்ஏஸ் வந்து தோற்று போன எம்எல்ஏ அவர் வந்து போன்ல வந்து இது கண்ணு இப்படி அசம்பிளி ப்ரொசீடிங்ஸ் சொல்லி கொடுக்குறாங்க. இந்த புதுசா வரக்கூடிய எம்எல்ஏக்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப அதையெல்லாம் பார்க்கும்போது கட்சியை தவிர்த்துட்டு மக்களுடைய நலனை வந்து டிஎம்கே ஃபோக்கஸ் பண்ணுது இன்னமும். இப்ப அசம்பிளி அப்படின்னு சொன்னோன்னே நினைவுக்கு வருது, அசம்பிளியில முதல்ல நேரலை இருக்குங்கிற மாதிரி அமைச்சர் சொல்லியிருந்தாரு. ஆனா இப்ப அசம்பிளி நடந்தப்ப டக்குன்னு கட் பண்ணிட்டாங்க பாதியிலேயே. இதெல்லாம் எப்படி? இது வந்து மோடி அரசாங்கம் பண்ற மாதிரியே இருக்குல்ல. ஏன்னா மோடி அரசுலயும் வந்து நம்ம ராகுல் காந்தி அவர்கள் சொன்ன மெயின் குற்றச்சாட்டு, நான் பேசும்போது நீங்க அங்க அந்த சன்சத் டிவி பாத்தீங்கன்னாலும் தெரியும், அவர் பேசுறதை காமிக்க மாட்டாங்க, எங்கேயோ ஸ்பீக்கர் பேசுறதை காமிப்பாங்க, கட் பண்ணி இது பண்ணுவாங்க. சோ இது ஜனநாயகத்துக்கு எதிர்ந்தா காங்கிரஸ் எழுப்புச்சு. ஆனா இன்னைக்கு கூட்டணியா இருக்கக்கூடிய விஜய் இதுலயுமே நேரலைய காமிப்போம் தான் சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் 2 நாள் காமிக்கவும் செஞ்சாங்க, டீசர் மாதிரி காமிச்சாங்க. எங்க அண்ணன் இந்த கோட் போட்டிருக்காரு, அண்ணன் இப்படி இருக்காரு, அண்ணன் ஹேண்ட்ஸமா இருக்காரு, எல்லாம் பேசினாங்க. ஆனால் எதிர்கட்சி இவ்வளவு எதிர்கட்சிங்கிறதான் இப்பதான் அவங்க ரியாலிட்டிக்கு வராங்க. அப்ப நம்ம எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்து போயிட முடியாதுல்ல. நீங்க மக்கள் மன்றத்துல இருக்கும்போது நீங்க வந்து இப்ப நம்மளே ஒரு இன்டர்வியூ எதுக்கு கொடுக்குறோம், நீங்க உங்களுடைய ஸ்டாண்ட் என்னன்னு அப்பதானே அவங்களுக்கு தெரியும். ஸோ மக்கள் மன்றத்தில் இருக்கும்போது இவர் பேசும்போது எதிர்வினை ஆட்டுறாங்க. அதுவும் ஒரு நல்ல நாகரிகமா உதய் அவர்கள் வந்து நாகரிகமா பேசுறாரு அண்ணன். அப்ப அவர் பேசும்போது வந்து பாத்தீங்கன்னா கருத்தா பேசுறாரு, சூப்பரா பேசுறாரு. கலைஞரோட பேரன், நம்ம சொல்லி கொடுக்க வேண்டாம், அரசியலுங்கிறது அவங்க ரத்தத்துல இருக்கு, மக்கள் நலன்றது முதல்ல இருந்தே அவருடைய ஒரு இதா வச்சிருக்காரு. அப்ப பேச போகும்போது அவர் ஸ்கோர் பண்றாரே, இங்க நம்ம ஆளுக்கு வந்து பேச முடியலையே, அப்ப எல்லாமே ஒரு சினிமா பிம்பம் தானா? அதே மாதிரி அவர் பேசாம அவர் கூட இருக்கிறவங்க தான் வந்து அதிக அளவுல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஓட்டு போட்டது அவருக்கு தான். ஆனா இது திரும்ப ஒரு சினிமா மாதிரி ப்ரொடியூசர் ஒரு ஆளு, நடிகர் ஒரு ஆளு, டைரக்டர் ஒரு ஆளுங்கிற மாதிரி திரும்ப சினிமா பாணியிலேயே போகுதே. ஓட்டு திரு விஜய் அவர்களுக்கு விழுந்திருக்கு. ஆனா அவருடைய வாய்ஸ் பாத்தீங்கன்னா திரு ஆதவ்
ஆதவர்ஜுனா அமைச்சரா ஆதவ் மட்டும் இருக்காரு. கிடையாது. ஆதவ் மத்தவங்களும் அவங்க கட்சியிலேயே இன்னைக்கு கோஷ்டி பூசல் பயங்கரமா இருக்குங்க. நீங்க வந்து அப்படியா? வெயிட் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். நீங்க ஒரு 6, 7 மாசம் விடுங்க. இப்போ ஒரு வேளை உள்ளாட்சி தேர்தல் வருது, நம்மளுக்கு ஏதாவது ஆதாயம் கிடைக்கும்னு சொல்லிட்டு அந்த உள்ள நிர்வாகிகள் இருக்காங்க. தாவேக்கால காங்கிரஸ் தான் கோஷ்டி பூசல் அதிகம்னு சொல்லுவாங்க. தாவேக்கால பயங்கரமான கோஷ்டி பூசல் வெடிச்சிட்டு இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா அவங்க தாவேக்கா நிர்வாகிகள் நினைக்கிறது வந்து தப்பு கிடையாது. நான் வந்து அந்த தம்பிகளுக்கு சப்போர்ட் பண்றேன். ஏன்னா 30 வருஷமா 20 வருஷமா ஃபர்ஸ்ட் படத்துல இருந்து போஸ்ட் அடிச்சுட்டு இருந்தவங்க, அவங்களுக்கு நீங்க வாய்ப்பு கொடுக்காம திடீர்னு அதிமுகல இருந்து பயங்கர ஹெவி வெயிட் சாம்பியன்ஸ் உள்ள வராங்க. அவங்க அதிமுக கட்சியிலயும் எல்லா விதமான பணபலம் எல்லா அதிகாரத்தையும் ருசிச்சுட்டு அதுக்கப்புறம் தாவேக்காக்கு ஒரு பவர் இல்லாம இருக்க முடியலன்னு ஊருக்குள்ள வராங்க. இப்ப எங்க ஊர்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவோ சம்பாதிச்சுட்டாங்க. ஆனா அது அதிமுக அரசுல எனக்கு பவர் வேணும், திரும்ப கார்ல கொடி கட்டிட்டு சுத்தணும், 4 சம்பாதிக்கணும்னு தான் அவங்க தாவேக்காக்குள்ள வராங்க. அப்ப எடுத்தோன்னா அவங்களுக்கு பணபலமும் பவர் இருக்கிறதுனால பதவி கொடுக்கும் போது உண்மையிலேயே இருந்த அந்த தாவேக்கா நிர்வாகி அடிப்படையில இருந்திருப்பான்ல, அவன் என்ன பண்ணுவான்? அப்ப அங்க இருக்கும்போது அவனுக்கு ஒரு விரக்தி வரும். கண்டிப்பா இந்த அந்த அதான் சொல்றேன், they were not prepared for governance also, they were not prepared for the party building activity also. அதனால அங்கிருந்து நிறைய பேர் வெளியே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல இப்ப முதலமைச்சர் திரு விஜய் அவர்களுடைய ஆட்சியில ரியல் ஆட்சி, சூப்பர் ஆட்சி அப்படின்னு தான் இன்ஸ்டாகிராம்ல இருந்து எல்லா சோசியல் மீடியாக்கள்லயும் நம்ம பார்க்குறோம். தொடர்ந்து அவங்களுடைய ஆதரவாளர்கள் அதை சொல்றாங்க. இவருக்கு மாற்றாக என்ன விதமா எப்படி, அதாவது நீங்க ஸ்கோர் பண்ணிட்டாரு எதிர்க்கட்சி தலைவர் அப்படின்னு சொல்றீங்க, ஆனா உண்மையிலேயே ஸ்கோர் பண்ணிட்டு இருக்கிறது சிஎம் தான் அப்படிங்கிறாங்க தாவேக்கா. சரி, இவருக்கு டஃப் ஃபைட் எந்த வகையில உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கொடுப்பாரு? இல்ல எல்லா விதத்திலயும் அரசியலா பேசணும் முதல்ல. நம்ம வந்து அது வந்து மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. அவங்க வந்து ஒரு எதிர்பார்ப்போட ஓட்டு போட்டிருக்காங்க, அது வந்து அவங்களுக்கு நிறைவேற மாட்டேங்குது. தினமும் வீட்டுல இருக்கக்கூடிய ரோட்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்க்கும்போதே மக்களுக்கு வந்து இதுல அதிருப்தி வரும். ஆனா 5 வருட காலம் அவங்களை டிஸ்டர்ப் பண்ணாம அடுத்த நாளே வந்து முதலமைச்சர் என்ன சொன்னாரு, முன்னாள் முதலமைச்சர் என்ன சொல்றாரு, நீங்க வந்து ஆட்சி பண்ணுங்க, நாங்க டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம்ன்றதுக்கு காரணம் பீப்புள் மேண்டேட்டா அக்செப்ட் பண்ணி தான். ஆனா மக்கள் இப்போ உணர்றாங்க. எதிர்கட்சி தலைவர் என்ன பண்ணுவாருன்னா ஒன்னும் பண்ண வேண்டாம், அவங்களுக்கு ஆட்சி நடத்த தெரியாது, ஆட்சி கண்ட்ரோல் இப்ப தூய சக்திங்கிறாங்க. அவங்க லாட்டரி குடும்பத்தை சேர்ந்தவங்க, எங்க ஊருக்காரங்க தான், கோயம்புத்தூர் தான், லாட்டரி சக்தி தான். அவங்க லாட்டரி சக்தின்னு சொல்லலாம், தூய சக்தின்னு சொல்ல முடியாது. அப்ப ஏதோ ஒரு பிம்பத்துல அவங்க ஆட்சி அமைச்சிட்டாங்க. அவங்களுடைய முகத்திரை இன்னைக்கு வந்து கிழிக்கப்படுது. 5 வருஷம் அவங்க ஆட்சி பண்ணாலும் பல்வேறு இடத்துல அவங்க வந்து கண்டிப்பா குளறுபடி பண்ணுவாங்க. இப்ப அவங்க கட்சிக்குள்ளேயும் கட்டமைப்புல இதெல்லாம் பிரச்சனை வருது. காங்கிரஸ்காரங்களும் அதிருப்தி ஆவாங்க. இப்பவே ஆயிட்டாங்கன்னு நான் சொல்வேன். எல்லாருமே வந்து விஜய் தான் வேண்டும் அப்படின்னு யாரும் காங்கிரஸ்க்கு போகல. காங்கிரஸ் தான் வேணும்னு காங்கிரஸ்ல நிக்கிறவங்க மட்டும்தான் உண்மை தொண்டர். அதுல வந்து அவங்க விஜய் காங்கிரஸ், திராவிட காங்கிரஸ் எல்லாம் கிடையாது. இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா திரு ராகுல் காந்தி அவர்களை விட விஜய்க்கு கட் அவுட் பெருசா வைக்கிறாங்க. நான் உள்ள இருக்கும் போது சொன்னேன், நம்ம தலைவர் ராகுல் காந்தி தானே, அவர் தானே முக்கியத்துவம் கொடுக்கணும். நீங்க எதுக்கு அவர் விஜய் அவர்களை முக்கியத்துவம் பண்ணி அவங்கள போய் பார்த்து போட்டோ எடுத்து என்ன பண்ண போறீங்க? இவ்வளவு நாள் நீங்க டிஎம்கே காரங்களை பார்த்து போட்டோ எடுத்துட்டு இருந்தீங்க, இப்ப நீங்க வந்து விஜயை பார்த்து போட்டோ எடுக்கிறீங்க. அதுல வந்து காங்கிரஸ் கட்சி வளராது. 2 அமைச்சர் கொடுத்ததுனால கட்சி வளராது. உண்மையிலேயே யங்ஸ்டர்ஸ் எப்போ ஒரு பார்ட்டிக்கு வராங்களோ அப்பதாங்க கட்சி வளரும். நீங்க ஜென்சியை வந்து என்ன வேணா கிண்டல் பண்ணிக்கோங்க, ஆனா உண்மை அதுதான். ஒரு கட்சியை நோக்கி, ஒரு கட்சி அலுவலகத்தை நோக்கி இளைஞர்கள் எப்ப வராங்களோ, அதுவும் அரசியல் படுத்தப்பட்ட இளைஞர்கள், மொத்தமா மோகம் இல்லாமல் அதெல்லாம் இருக்கும். பட் இருந்தாலும் அதை தாண்டி ஒரு அரசியல் புரிதலோட ஒரு இளைஞரை வந்து கட்சிக்கு வராங்க, ஒரு பொண்ணு வந்து கட்சிக்கு வரும்போது தான் கட்சி வளரும். அறிவாலயத்தோட கதவுகள் திறந்திருக்குங்க. அறிவாலயத்துல இன்னைக்கெல்லாம் நிக்க இடம் இல்லை. அந்த அளவுக்கு நான் நேத்து இணையும் போது பார்த்தேன். தோல்வியுற்ற பிறகு அதிக அளவுல கூட்டம் இருக்கு. எங்க கோவை மாவட்டத்திலேயே பாத்தீங்கன்னா கேடர்ஸ் எல்லாம் பயங்கர, அதான் சொல்லுவாங்கல்ல, தோத்ததுக்கு அப்புறம் தான் திராவிட முன்னேற்ற கழகத்துல கேடர்ஸ் வந்து அப்பதான் மெயினா கொடியை கட்டிட்டு எல்லா பக்கமும் போறாங்க. மக்களும் இப்ப அதை உணர்ந்துட்டாங்க. என்னைக்குனாலும் எங்க வீட்டுல எங்க ஏரியால பிரச்சனைனா ஒரு டிஎம்கே காரங்க தான் வந்து இன்னைக்கும் சப்போர்ட் பண்றாங்க. அப்படின்றப்போ உண்மையான அரசியலை வந்து இது எனக்கு தெரிஞ்சது நல்ல விஷயம் தான். டிவிகே வந்தது நல்லதுதான். அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து அரசியல் எப்படி, அதாவது உப்பு வந்து இருக்கிற வரைக்கும் அதனுடைய அருமை தெரியாதுன்னு சொல்லுவாங்க, இல்லாத போதுதான் அதனுடைய அருமை தெரியும். அந்த மாதிரி இன்னைக்கு வந்து இந்த சூழ்நிலை வந்து நல்லதுதான். மக்களை நான் தப்பு சொல்ல கிடையாது. மக்களுக்கு ஒரு மாறுதல்ன்ற பேர்ல அவங்க இது பண்ணியிருக்காங்க. பட் திரும்ப திராவிட முன்னேற்ற கழக அரசு வெகு விரைவில் வந்து ஆட்சி அமைக்கும். இப்ப இடைத்தேர்தல் வரப்போகுது, உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது, எப்படி இருக்கும்? உள்ளாட்சி தேர்தல் நடத்துறாங்களான்னு முதல்ல பார்க்கணும். அது எப்போ அதுக்கான மறுவரை எல்லாம் முடிச்சு எப்படி ஒரு வருட காலம் ஆயிரும். இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய விஜய் மோகம் அன்னைக்கு இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இன்னைக்கே மக்கள் வந்து உணர்றாங்க. அதுவும் அசம்பிளி எலெக்ஷன்ஸுங்கிறது வேற, லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸுங்கிறது வேற. லோக்கல் பாடி எலெக்ஷனுக்கு அங்கே இருக்கக்கூடிய நம்மளுக்காக உழைக்கிறவங்க மட்டும்தான் அதுக்கு வாய்ப்பு இருக்கு. இடைத்தேர்தல்லையுமே வந்து அவங்க எப்படி சொதப்பல் பண்ண போறாங்கன்றது எனக்கு தெரியல. ஏன்னா இன்னைக்கு திடீர்னு இப்போ ராகவா லாரன்ஸ் வந்து வரேன்றாரு, அப்புறம் அவங்க வராங்க இவங்க வராங்க.
அப்படி இருக்கும்போது அவ்வளோ ஒரு ஈஸியான பார்த்தா திரு விஜய் அவர்களுக்கு இருக்காது. எங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆட்சி இல்லாம 13 வருடம் இருந்தாலும் திரும்ப ஃபுல் ஃபோர்ஸோட வந்து மக்கள் பணி செஞ்சவங்க. ஆனா எல்லா கட்சியும் அப்படி இருக்க முடியாது. 5 வருஷம் தான் பவர்ல இல்ல எடப்பாடி அரசுல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கொத்து கொத்தா எம்எல்ஏ போயிட்டாங்க. எம்ஜிஆர் மாளிகை மொத்தமும் காலியாகி தாவேக்காக்கு போகுது. அந்த மாதிரி 5 வருடம் ஆட்சி காலத்துல பவர்ல இல்லாத போயே போறாங்க. இங்க வந்து நம்ம எவ்வளவோ இன்னல்களை சந்தித்தாலும் கொள்கைக்காக இருக்கிறாங்க. இப்ப நானும் அந்த காரணத்துக்காக தான் டிஎம்கேல சேர்றேன். ஏன்னா பவர்ங்கிறது இட்ஸ் நாட் எவ்ரிதிங். ஸோ கொள்கை சார்ந்து போகும்போது நம்மளுக்கு வந்து அந்த பக்குவம் வரும். இன்னைக்கு தான் ஆட்சி வரணும், நீங்க ஆட்சியில இருந்தா தான் மக்கள் நலன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எதிர்கட்சியாவும் நம்ம ஒரு சரியான எதிர்கட்சியா இருக்கிறதா ஜனநாயகத்துல முக்கியம். இன்னைக்கு நிலைமையில விஜய் அவர்களை விட உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பங்களிப்பு அதிகமா இருக்கு. ஏன்னா அவங்க தான் எதிர்கட்சியா மக்களோட குரலா இருக்காங்க. அவங்களுக்கு தான் இளைஞர்கள் ரிலேட் ஆறாங்க. முன்னாடியே அவருக்கு வந்து நல்ல ஃபேன்ஸ், இப்ப ரொம்ப கூடுதலா எல்லாரும் ஃபேனா இருக்காங்க. உண்மையான ஃபேன், சினிமா ஃபேன் இல்லாம. ஓகே, ஒரு ரியல் எதிர்க்கட்சியாக செயல்படுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. மக்களுடைய வாய்ஸை எப்போவுமே அவங்களுக்காக நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன்னு சொல்லியிருக்கீங்க. வாழ்த்துக்கள். ஒரு பத்திரிகையாளராகவும் எங்கே தப்பு செஞ்சாலும் நாங்கள் நிச்சயமாக நாங்களும் சுட்டி காட்டுவோம். மனமார்ந்த நன்றிகள். நீங்க ஃப்ரீயா பேச முடிஞ்சா பிரச்சனை இல்லை. இப்ப ஊடகத்துக்குமே சுதந்திரங்கள் வந்து ஃப்ரீயா தானே இப்ப நாங்க பேசிட்டு இருக்கோம், நம்ம பேசிட்டு இருக்கோம். எதிரா கட்சிக்கு எதிரா ஆட்சிக்கு எதிரா பேசும் பொழுது எந்த பாதிப்பும் வராம இருக்கணும் உங்களுக்கு. நிச்சயமா நிச்சயமா. தேங்க்ஸ்.